இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த அழைப்பையும் இந்த வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவரும் உங்களுடைய திருச்சபையினுடைய போதகருமாகிய ரெவரண்ட் ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் சபையினுடைய செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. பாஸ்டர் ஜெயசீலன் அவர்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? அவர் அப்படி நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக காணப்பட்டவர். அதனால் அவர் நல்லா எழுதுவார், அதற்கு தகுந்த நல்ல மதிப்பெண்களை பெறுகிறவர். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் அவரை தம்முடைய ஊழியத்தில் அற்புதமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தை நான் கேள்விப்பட்ட போது அதிகமாக நான் அவருக்காக ஜெபித்தேன். அதிகமாக எனக்கு வருத்தம் ஏற்பட்டது. ஆளை பார்த்தாலேயே இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று இருப்பார் இல்லை? அவருக்கு போய் ஹார்ட் அட்டாக்கு, ஆன்ஜியோ இல்லைங்களா? ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன பிரதர், நீங்களே ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஆன்ஜியோலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்னன்னு சொல்கிறது தெரியல. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து இந்த நாளில் ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு போதகர், அட்வென்ட் திருச்சபையிலிருந்து அநேகர் என்னிடத்தில் படித்திருக்கிறார்கள். அதில் எனக்கு பிரியமான, நான் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு போதகராக அவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அதிகமாக அவருடைய உடல் நலத்துக்காக நீங்களும் கூட தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் நான் ஜெபித்தது உண்டு, அதிகமாக வேதனைப்பட்டேன், ஃபோன் பண்ணி விசாரித்தேன். இப்படி தொடர்ந்து கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. அவரோடு கூட நீங்களும் உங்களுடைய தோள்களை தந்து, உங்கள் கைகளை கொடுத்து, உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அளித்து, இந்த திருச்சபையின் மூலமாக இந்த பகுதியில் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து அற்புதமாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பி வைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு, நம்மோடு கூட பேசி, நமக்கு வேண்டிய மன்னாவை தந்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை போஷித்து, நம்மை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே, நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் அந்த பேழைக்கு உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் நோவாவை அந்த பேழைக்கு உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 16ஆம் வசனத்துல கடைசியில கர்த்தர் கதவை அடைத்தார். சொல்லுங்க, கர்த்தர் கதவை அடைத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயத்துல கதவுகள் அடைக்கப்படுகிறது. சில காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அடைக்கப்படுகிறது. சில நன்மைகளை நாம் பெறக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு முடக்கப்பட்டு இருக்கிறது. சில நன்மைகள் எனக்கு வரக்கூடாதபடிக்கு தடைப்படுத்தப்பட்டு இருக்கிறது.
எனக்குரிய வழிகள், வாசல்கள் சில சமயங்களில் அடைக்கப்பட்டு விடுகிறது. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் கதவை அடைத்தார். அதற்கு முன்னாலே ஆண்டவர் முழு மனுக்குலத்திற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யாரெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமோ அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த ஜல பிரளயத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து யாரெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் ஒரு மனுஷனாகிலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு மனுஷனாகிலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நோவாவினுடைய குடும்பத்தார் மாத்திரம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 ஆண் பிள்ளைகளும் அவருடைய 3 மருமகள்களும் ஆக மொத்தம் 8 பேர்கள் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அந்த நோவாவினுடைய குடும்பம் மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. மிருகங்கள் கூட அந்த பேழைக்கு உள்ளே பிரவேசித்திருக்கிறது. மிருகங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த பேழைக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று மிருகங்களுக்கு யாரும் போதிக்கவில்லை. ஆனாலும் கூட நாம் இங்கே பார்க்கிறோம், எல்லா மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், நம்முடைய வீடுகளிலே வளர்க்கப்படுகிற செல்ல பிராணிகள், இந்த மிருக ஜீவன்கள், இப்படி அனைத்து விதமான மாம்ச ஜந்துக்களும் அந்த பேழைக்கு உள்ளே பிரவேசித்தன. அந்த மிருகங்களுக்கு அறிவு கிடையாது, ஆவி கிடையாது, ஆத்துமா கிடையாது. உங்களைப் போல என்னை போல அவைகளுக்கு எழுத்தறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, எந்த விதமான அறிவும் கிடையாது, எந்த விதமான ஆத்துமாவும் கிடையாது. யாரும் அந்த மிருகங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, யாரும் போதிக்கவில்லை. ஆனால் அந்த மாம்ச ஜந்துக்கள், அந்த மிருக ஜீவன்கள் கூட என்ன ஆனது? பேழைக்குள்ளே பிரவேசித்தது. ஆனால் மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த நோவாவினுடைய குடும்பத்தார் தவிர வேற ஒருவரும் அந்த பேழைக்குள்ளே கடந்து வரவில்லை. இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒருவேளை இந்த வளாகத்துல எல்லா கதவுகளையும் நீங்க, ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நீங்க அப்படியே திறந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அப்படியே திறந்தா மாலைக்கு நீங்க வச்சுடுங்க. நீங்க ஆட்கள் யாரும் இல்லாம வெச்சோடியாக எல்லா கதவுகளையும் நீங்க இந்த இடத்துல திறந்து வச்சுட்டீங்கன்னா, ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்படி பண்ணோம்னா வெளியில நடமாடி கொண்டிருக்கிற நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி எல்லாம் கோயிலுக்குள்ள வந்துடும். இந்த மனுஷன் தான் வரமாட்டேங்கிறான் கோயிலுக்குள்ள. இல்ல, அன்றைக்கு நோவாவினுடைய குடும்பத்தார் மாத்திர பேழைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். மிருக ஜீவன்கள் கூட பேழைக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் நோவாவினுடைய குடும்பத்தார் தவிர வேற எந்த மனுஷனும் அந்த பேழைக்குள்ளே என்ன செய்யவில்லை? கடந்து வரவில்லை. ஆக கவனித்து பாருங்கள், அருமையா இந்த மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறது. இன்னும் 7ஆம் அறிவு வேற சொல்றாங்க, அதுவும் இருக்கான்னு தெரியல. பொது அறிவு இருக்கிறது, கல்வி அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, அவனுக்கு ஆத்துமா கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவனுக்கு உணர்ச்சி, சித்தம், அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். அந்த மனுஷன் இங்கே பேழைக்குள்ள வராமல் இருக்கிறான். நோவாவினுடைய குடும்பத்தார் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் வந்த பிற்பாடு என் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். கர்த்தர் அந்த நோவாவை உள்ளே விட்டு அவர் என்ன பண்ணாரா? கதவை அடைத்தார். அப்படி என்றால் கர்த்தர் கூட சில சமயங்களிலே கதவை அடைக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கதவை அடைக்கிற ஒரு காரியத்தை தான் கடந்த நாட்களிலே நீங்களும் நானும் லாக்டவுன் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். பொது முடக்க, ஊரடங்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். சரிங்களா? அருமையானவர்களே, இந்த மார்ச் 21 மிக முக்கியமான ஒரு நாள். போன வருஷம் இந்த மார்ச் 21 எல்லாம்
சகஜமான நிலைமையில இருந்து 22ஆம் தேதி அன்று தான் ஒரு நாள் ஊரடங்கு என்று போடப்பட்டு மறுபடியும் 24ஆம் தேதி மாலை முதல் முழு ஊரடங்கு தேசம் எங்கிலும் போடப்பட்டது. ஞாபகம் இருக்குங்களா? ஆகவே இந்த மார்ச் 21 இல்லைங்களா, இதற்கு அடுத்த நாள் நாளைக்கு மார்ச் 22 அன்றைக்கு ஒரு நாள் ஊரடங்கு என்று சொல்லி மத்திய அரசு அறிவித்தது. அதற்கு பிறகு 24ஆம் தேதி மாலை முதல் கொண்டு பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக நீங்களும் நானும் பொது முடக்கத்திலே காணப்பட்டோம், ஊரடங்கிலே காணப்பட்டோம். அதே போலத்தான் வேத புஸ்தகத்திலேயோ சில இடங்களிலே லாக்டவுன் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நோவாவினுடைய காலத்தில் அங்கே ஒரு லாக்டவுனை பார்க்கிறோம். கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு என்ன பண்ணினார்? கதவை அடைத்தார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம், 16:2. நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். போதும். இங்கே சாராளமா சொல்றாங்க, அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்படுவதற்கு முன்னாலே சாராள், ஆபிரகாம் என்று அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்படுவதற்கு முன்னாலே முந்தின பெயரிலே சாராய், ஆபிராம் என்ற அந்த முந்தின பெயரிலே இருக்கும் பொழுது சாராள் அம்மா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். யார் அடைத்திருக்கிறார்? கர்த்தர் அடைத்திருக்கிறார். சில சமயத்துல கர்த்தர் கூட அடைக்கதான் செய்கிறார். திறக்க வேண்டிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல அடைத்து போடுகிறார். இங்கே சாராளினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அநேக வருஷங்களாக மம்மின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்ல, டாடின்னு கூப்பிடுறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை இல்ல. காரணம், சாராள் பிள்ளை பெறக்கூடாதபடிக்கு அவருடைய கர்ப்பங்கள் அடைத்திருந்தார். கர்த்தர் அடைக்கப்பட்டு இருந்தது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில திருமணமாகி பல வருஷங்கள் ஆகி இருக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை. ஒருவேளை நீங்களோ அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய குடும்பங்களிலே கூட ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்படலாம். அன்பானவர்களே, ஆக சில சமயங்களில் அங்கே திருமணம் முடித்த பல பெண்களுடைய வாழ்க்கையில கர்ப்பங்கள் அடைக்கப்படுகிறது. பிள்ளை பெறக்கூடாதபடிக்கு அவர்களுடைய கர்ப்பங்கள் அங்கே அடைக்கப்பட்டு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 36ஆம் அதிகாரம் 5வது வசனம், 36:5. பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. கவனித்து பாருங்கள். எரேமியா காலத்தில் ஒரு லாக்டவுனை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், அருமையானவர்களே, ஆண்டவரை வழிபடுகிற ஆலயங்கள் கூட அடைக்கப்பட்டு இருந்தது, வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்டு இருந்தது இல்லைங்களா? ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, அன்பான கூட்டங்களை நடத்த முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தருக்கு போய் டிராக்ட் கொடுக்க முடியல, ஒருத்தருக்கு போய் இயேசு நேசிக்கிறார்னு சொல்ல முடியல. காரணம், அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனவே எரேமியாவினுடைய வாழ்க்கையில நாம் இங்கே பார்க்கிறோம், நான் அடைக்கப்பட்டவன். 4 மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் இந்த எரேமியா. அந்த எரேமியா சொல்லுகிறார், பாருக்கை நோக்கி பார்த்து. அந்த பாருக்கு யார் என்றால், இந்த எரேமியாவுக்கு உதவியாளனாக செயல்பட்டவன், பணியாளனாக பணியாற்றியவன். எரேமியா சொல்ல சொல்ல இந்த பாருக்கு தான் இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். முந்தின வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். ஆக பாருக்கு ஒரு எழுத்தாளன்.
இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, என்னென்ன வசனங்களை கொடுக்கிறாரோ, என்னென்ன செய்திகளை கொடுக்கிறாரோ, அதையெல்லாம் இந்த எரேமியாவினுடைய வாய் சொல்ல சொல்ல இந்த பாருக்கு எழுதி கொண்டு இருப்பார். அப்பொழுதுதான் 5ஆம் வசனத்தில் எரேமியா சொல்லுகிறார், நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. கவனித்து பாருங்கள், ஆலயங்கள் அடைக்கப்பட்டு இருந்தது, வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்டு இருந்தது, ஆராதனை ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஆலயங்களை திறந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய ஆலயங்கள் திறக்கப்படல, தெரியுங்களா? இன்னும் நிறைய ஆலயங்கள் இன்னும் திறக்கப்படாமலேயே இருக்கிறது. இன்னும் அவர்கள் பொறுமையாய் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே பாத்தீங்கன்னா ஆலயங்கள் திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, விசுவாசிகள் வரமாட்டேங்கிறாங்க. அவர்களுக்குள்ளே பயம், அவர்களுக்குள்ள ஒரு விதமான அச்ச உணர்வு, அங்க போயிட்டா பரவிடுமோ, அங்க போயிட்டா தொத்துக்கிடுமோ என்றெல்லாம் ஒரு விதமான பயம். ஆனால் கவனித்து பாருங்கள், கர்த்தர் இப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் திறந்து கொடுத்திருக்கிறார். சரி, நமக்கு அந்த பயம் தேவையில்லை, ஆனால் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம், அதை குறித்த ஒரு கவனம் நமக்கு தேவை. ஆனால் பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களை, ஞானமாய் செயல்பட வேண்டும். அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், கவனமாய் செயல்பட வேண்டும், புத்தியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதமே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களை கவனித்து பாருங்கள். இப்படி நோவாவின் காலத்துல ஒரு ஊரடங்கு, சாராளினுடைய வாழ்க்கையில ஒரு முடக்கப்பட்ட நிலைமை, அடைக்கப்பட்ட நிலைமை, அடுத்து ஒரு எரேமியாவினுடைய காலத்துல அங்கே ஒரு லாக்டவுன், இப்படி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தர் ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கையில அவர் கதவை அடைத்திருப்பாரையானால் அதுல 2 சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சத்தியம் என்னவென்றால், அவர் என் வாழ்க்கையில சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு கர்த்தர் அடைத்திருப்பாரையானால் அது என்னுடைய நன்மைக்காகவே தவிர என்னுடைய தீமைக்காக அல்ல. உங்களுடைய நன்மைக்காக தான் கர்த்தர் அப்படி பண்றார். கர்த்தர் கதவை அடைத்திருக்கிறாரா? கர்த்தர் நம்மை பழிவாங்குகிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை ஒருவேளை நாசமாய் போக வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. பின்ன ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கதவை அடைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கதவை அடைச்சிருக்கிறார்னா அது என்னுடைய தீமைக்காக அல்ல, என்னுடைய நன்மைக்காக தான் கர்த்தர் அப்படி பண்றாரு. அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார், நமக்கு எதிராய் செயல்பட மாட்டார், நமக்கு பாதகமான காரியங்களை கொடுக்க மாட்டார். அவர் நமக்கு சாதகமாக, அனுகூலமாகத்தான் அவர் நடந்து கொள்வார். எனவே என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் சில சமயங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில கதவை அடைக்கிறாரே தவிர என்னுடைய தீமைக்காக செய்யவில்லை. என்ன நன்மை? கர்த்தர் கதவை அடைப்பதினாலே எனக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது? வாசித்து பாருங்கள். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 7:7, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி போதும். பாத்தீங்களா? தப்புறதுக்காக, டு எஸ்கேப், ஜலப்பிரளயத்திலிருந்து, அந்த பெருவெள்ளத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த அழிவிலிருந்து, அந்த நாச மோசத்திலிருந்து, அந்த பயங்கரத்திலிருந்து தப்பும்படியாக கர்த்தர் கதவை அடைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் கதவை அடைக்கலன்னா இவங்க யாருமே தப்பிச்சிருக்க முடியாது. யோசித்து பார்த்தீங்களா அருமையானவர்களே? ஆக இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கதவை அடைத்திருக்கிறார் என்றால் அதனால் ஏற்படுகிற நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்தார், இந்த வாதைகளுக்கு நம்மை தப்புவித்தார், இந்த கொரோனா 19 கோவிட்-19க்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்தார், இந்த கொரோனா வைரஸுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். இப்பொழுது உருமாற்றம் பெற்ற கொரோனான்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி
தப்புறதுக்காகத்தான் கர்த்தர் கதவை அடைக்கிறாரே தவிர, அன்பு அவர் கதவை அடைக்கலன்னா அன்றைக்கு அந்த நோவாவினுடைய குடும்பத்தார் யாவரும் அந்த பெருவெள்ளத்தில் அமிழ்ந்து போயிருப்பார்கள், மாண்டு போயிருப்பார்கள். எனவே தான் அந்த குடும்பத்தை பேழைக்கு உள்ளே விட்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? கதவை அடைத்தார். எனவே இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை அடைச்சு வச்சிருக்கிறார் பாஸ்டர், இதை என்னால பெற்றுக்கொள்ள முடியல, இதை என்னால சுதந்திரிக்க முடியல, எனக்குரிய ஒரு பாகம் எனக்கு இன்னும் நான் சுதந்திரிக்க முடியல, எனக்குரிய ஒரு ஷேர் எனக்கு இன்னும் கிடைக்க மாட்டேது, இன்னும் அது கோர்ட்டுல வழக்குல இருக்கிறது, எனக்குரிய ஒரு பதவி உயர்வு எனக்கு இன்னும் வரமாட்டது, அது அப்படியே அடைக்கப்பட்டிருக்கு, முடங்கி போயிருக்கு என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். கர்த்தர் ஒருவேளை அதை அடைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர் அதை செய்திருக்கிறாரே தவிர தீமைக்காக அல்ல. அன்பானவர்களே, எனக்கு வர வேண்டிய ஒரு சொத்து வராமல் போயிருக்கலாம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மை கிடைக்காமல் போயிருக்கலாம், உங்களிடத்திற்கு வந்து சேர வேண்டிய ஒரு பணத்தொகை, மிகப்பெரிய ஒரு பணத்தொகை இன்னும் வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். மனுஷன் அல்ல, பிசாசு அல்ல, கர்த்தரே அதை அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார்னா என்னுடைய நன்மைக்காகத்தான் அதை பண்றார். இரண்டாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் கதவை அடைத்திருப்பாரையானால் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமாகத்தான் ஆண்டவர் அப்படி செய்வார். கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவர் அப்படி பண்ணுவார், கொஞ்சம் நாட்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்வார். அப்புறம் அதுக்கப்புறம் அன்பானவர்களை அவர் அப்படி செய்ய மாட்டார். ஆகவே கதவு அடைக்கப்பட்டு இருக்குமே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அது தற்காலிகமே தவிர அது என்ன அல்ல, நிரந்தரம் அல்ல. சரி, இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ ஒரு மாசத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அவர் அதை அடைத்து வைப்பாரே தவிர நிரந்தரமாக என் காலம் முழுக்க நான் கண்ணை மூடி கல்ற போய் சேர்ற வரைக்கும் கர்த்தர் இப்படியே பண்ணுவாரு இல்ல, கிடையாது. தற்காலிகமாகத்தான் ஆண்டவர் அந்த காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறார். அதே புஸ்தகத்துல பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், 8:6. பின்பு திறந்து, அந்த வார்த்தை பாருங்க, திறந்து 7:16 கதவை அடைத்தார், ஆனால் 8:6 கதவை திறந்தார். திறந்து என்ற அந்த சொற்றொடரை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் யாராய் இருக்கிறார்? திறக்கிறவராய் இருக்கிறார். He is the God of openings. அவர் என் வாழ்க்கையில வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார், என் வாழ்க்கையில வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்குரிய அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்குரிய பாதைகளை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார், நமக்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? 7ஆம் அதிகாரத்துல அடைத்தாரு, ஆனால் 8ஆம் அதிகாரத்துல அவர் திறந்து கொடுத்துட்டாரு. யோசித்து பாருங்க, அவர் திறந்ததால தான் அங்கே நோவாவினுடைய குடும்பத்தார் யாவரும் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 8:16 நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். கம் அவுட், புறப்படுங்கள், பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்ப கர்த்தர் கதவை திறந்துட்டார். இனி பேழைக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி அடைக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? புறப்பட்டு வெளியில வரணும். அன்பானவர்களை கவனித்து பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 16 கதவை அடைத்தார், ஆனால் 8ஆம் அதிகாரம் 16 ஆண்டவரே சொல்றாரு, புறப்படுங்கள், கோ அவுட், வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில கதவை அடைத்து போட்டு இருப்பாரையானால் 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அது என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறாரே தவிர என் தீமைக்காக கர்த்தர் அப்படி செய்யவில்லை. இரண்டாவதாக, அது தற்காலிகமே தவிர அது நிரந்தரம் அல்ல. 7ஆம் அதிகாரத்தில் அடைச்சாரு, ஆனா 8ஆம் அதிகாரத்தில் திறந்து கொடுத்திருக்கார். அவர் நினைச்சிருந்தா திறக்காமலேயே இருந்திருக்கலாம், அடைச்சே வச்சிருக்கலாம். கர்த்தர் அப்படி பண்ண மாட்டாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் ஏற்ற ஒரு நேரம் இருக்கிறது, ஏற்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த தகுந்த காலத்துல கர்த்தர் நமக்கு திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ கர்த்தர் திறக்கிறவர், அவர் அடைக்கிறவர் மட்டுமல்ல, அவரே
நமக்காக திறந்து கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அடைக்க வேண்டிய சமயத்தில் அவர் அடைப்பார், திறக்கப்பட வேண்டிய சமயத்தில் கட்டாயம் என் தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆகவே கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நான் லிட்டரலா இருக்கக்கூடிய லாக்டவுனை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை. எழுத்தின் பிரகாரமான அந்த கதவடைப்பு, அந்த ஊரடங்கு, அந்த பொது முடக்கத்தை பற்றி நான் பேசல. சில சமயங்களில் நம்முடைய லைஃப்லயே சில சமயத்துல நாம் லாக்டவுனை சந்திக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது இன்னும் வரல, என் ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, நான் போட்ட உபவாசத்துக்கு இன்னும் பலன் வரல, நான் போட்ட முழங்காலுக்கு இன்னும் பலன் கிடைக்கல, நான் விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் இன்னும் கணக்கு கொடுக்கல. அன்பானவர்கள், இப்படி நாம் சில சமயங்களில் ஏங்குகிறோமே, புலம்புகிறோமே, அந்த காரியங்களை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்பான நம்முடைய லைஃப்ல நாம சந்திக்கக்கூடிய அந்த பொது முடக்க, அந்த அடைக்கப்பட்ட நிலைமை, அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, சரி, இன்றைக்கு கர்த்தரின் வாழ்க்கையில கதவை திறக்கணும்னா நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய லைஃப்ல நான் லாக்டவுனை சந்திக்கிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பொது முடக்கத்தை சந்திக்கிறேன், அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரின் வாழ்க்கையில அடைத்த கதவுகளை அவர் மறுபடியும் திறந்து கொடுக்கணும்னா அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நாம் என்ன சொல்றோம்? எல்லாம் ஆண்டவரே செய்யட்டும், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிடணும், ஆனா நான் மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன்? கோயிலுக்கு வர மாட்டேன், ஜபத்துக்கு வர மாட்டேன், இல்லைங்களா? பவனிக்கு வர மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன். இல்லை பிரியமானவர்களே, கவனியுங்கள். நாம் செய்ய வேண்டிய பகுதியில நாம் சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுது அவருடைய பகுதியில அவர் சரியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். பல சமயத்துல நான் செய்யறத கூட அவரே செஞ்சு முடிச்சிடணும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்குரிய ஒன்றை நீங்கள் தான் செய்ய வேண்டும், அவருக்குரிய ஒன்றை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த நாளிலே என் வாழ்க்கையினுடைய கதவுகளை திறக்கணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக அருமையானவர்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19. அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். லாக்டவுனா லுக்கா? அடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? வானத்தை அண்ணாந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறதா? வானத்தை அண்ணாந்து பாருங்க. இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைய கேட்டா கூட இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இந்த சம்பவத்துல என்ன சம்பவம் இது? முதலாவதாக 5 அப்பங்கள், அடுத்து 2 மீன்கள், மூன்றாவது 5000 பேர்கள், நாலாவது 12 கூடைகள். எல்லாம் நியூமராலஜி, எல்லாம் நம்பர்ஸ் தான். முதல்ல 5 அப்பங்கள், இரண்டாவது 2 மீன்கள், மூன்றாவது 5000 புருஷர்கள். 5000 கிடையாது, அதுக்கு மேலே இருக்காங்க, நான் பின்னால சொல்றேன். 5000 புருஷர்கள். கடைசியாக 4வதாக 12 கூடைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்கள், இங்கே ஒரு லாக்டவுனை இவர்கள் சந்திக்க போகிறார்கள். இங்க ஒரு பொது முடக்கம், இங்க ஒரு அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்க போகிறார்கள் மக்கள். என்ன பாருங்க, 15வது வசனத்துல முதலாவதாக சாயங்காலமான போது. என்ன நேரம்? சாயங்காலம். சரியா? சோ சாயங்காலம் என்றால் என்ன அர்த்தம்? சாயங்காலம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரத்துல இருட்டிடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. சோ அன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது சாயங்காலம் என்ற ஒரு சமயத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்னும் சில மணி நேரங்களிலே அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ள போகிறது. அந்தகாரம் அவர்களை அடைக்க போகிறது. இருளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள். எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது, எந்த விதமான பிரகாசமும் கிடையாது.
சாயங்கால என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது போலத்தான் நீங்களும் நானும் கூட சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில இருளான நேரங்களை சந்திக்கிறோம். அவங்க அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமான இருளை சந்தித்தார்கள். இன்றைக்கு நமக்கு எழுத்தின் பிரகாரமான இருள் அல்ல, வாழ்க்கையில சில சமயத்துல இருளான சம்பவங்கள், இருளான நிகழ்ச்சிகள், இருளான மனிதர்கள், இருளான நேரங்களை நீங்களும் நானும் சந்திக்கக்கூடியதாய் காணப்படுகிறது இல்லைங்களா? சில சமயத்துல நாம சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, என்னுடைய வீட்டுக்கார மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க மட்டும் ஏன் இப்படி காணப்படணும் என்று பல சமயத்துல நாம் ஆதங்கப்படுகிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற இருளான நேரங்கள். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? ஏன் நடக்குது, எதனால நடக்குது, எப்படி இது நடக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போவேன் என்று நாம் திகைத்து கொண்டு இருக்கிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற இருளான நேரங்கள். ஆபீஸ்ல ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, என் பிசினஸ்ல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என் ஃபேமிலி லைஃப்ல ஏன் இப்படி எல்லாம் இருக்கு என்று ஒண்ணுமே புரியாம தெரியாம நீங்களும் நானும் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அந்தகால. அன்றைக்கு இந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் சாயங்காலமான வேளையில அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அவர்கள் இருளை சந்திக்க போகிறார்கள். இருள் அவர்களை அடைத்து போட போகிறது. இரண்டாவது அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். என்ன இடம்? ஆமா, வசதியான இடம் கிடையாது, வளமான இடம் கிடையாது, எல்லா வாய்ப்புகளும் நிறைந்த இடம் இல்ல. இது என்ன இடம்? வனாந்தரமான இடம். அவங்க இருக்கிற இடம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, எல்லாமே சாத்தியமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, எல்லாமே அவர்களுக்கு வாய்ப்புகளா இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. அவங்க சொல்றாங்க இது வனாந்தரமான இடம் இல்லைங்களா? லாக்டவுன்ல நம்ம ஊரெல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு இல்ல, நம்ம தெருவெல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு, வனாந்தரமாக வெறிச்சோடி போன நிலைமையில இல்லைங்களா? ஆள் நடமாட்டம் இல்லாம. யோசித்து பாருங்க அன்பானவர்களே, அதாவது லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நாம் எல்லாரும் சென்னை சிட்டில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுவும் மிக மிக முக்கியமான பகுதிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சென்னை நகரத்தினுடைய மைய பகுதிகளிலே, முக்கியமான அந்த பகுதிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சோ நமக்கே சில சமயத்துல நினைச்ச ஒரு பொருளை நினைச்ச நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. கையில பணம் இருக்கு, வாங்க முடியல இல்ல. காரணம் எல்லாம் அணைக்கப்பட்டு இருந்தது. இந்த நேரத்துக்குள்ளதான் போய் வாங்கிடணும், இந்த டைமுக்குள்ள போய் வாங்கிடணும், அப்படிதான் இருந்ததே தவிர நினைச்ச நேரத்துல என்னால என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. சோ இப்படி ஒரு மெயின் சிட்டில, கேபிட்டல் சிட்டில, முக்கியமான பிளேஸ்ல இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்குமே இந்த நிலைமைன்னா, அன்னைக்கு இவங்க எங்க இருக்காங்க பாருங்க, வனாந்தரமான இடம். ஏதாவது கிடைக்குமாங்க? யோசித்து பார்த்தீங்க. சோ வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டு இருக்கிறது, அந்தகாரம் அவர்களை அடைக்கிறது, வனாந்தரம் அவர்களை அடைக்கிறது. மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அருமையானவர்களே, அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்களா இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும்தான், சரிங்களா? இப்ப அவங்க மனைவிமார்களை சேர்த்தா அது எத்தனை? அது ஒரு 5000. சோ 10000 ஆச்சு. இப்ப ஒவ்வொரு புருஷன் மனைவிக்கும் 2 பிள்ளைகள் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க ஒரு 10000. அப்ப இந்த கணவன் மனைவி ஒரு 10000, பிள்ளைங்க ஒரு 10000. அப்ப கூட்டி பார்த்தா 20000க்கும் மேற்பட்டவர்கள் இங்க இருக்காங்க. மோர் than 20,000 people. சரியா? ஏன்னா யூத பாரம்பரியத்துல பெண்களை கணக்குல எடுக்க மாட்டாங்க, குழந்தைகளை கணக்குல எடுக்க மாட்டாங்க. இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிற இந்த மத்தேயு ஒரு யூதன். அவன் தன்னுடைய யூத அந்த பாரம்பரியத்தின்படி அவன் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறபடியினாலே ஆண்களை மட்டும்தான் அவங்க கணக்குல சேர்க்கணும், புருஷர்களை மட்டும்தான் கணக்குல கொண்டு வருவாங்களே தவிர பெண்களையோ பிள்ளைகளையோ அந்த எண்ணிக்கையில கொண்டு வர மாட்டாங்க. ஆகவே அப்ப புருஷர்கள் மாத்திரம் தான் 5000 பேர்கள், சரிங்களா? அப்ப அது போக அவங்க மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 20000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள், சரிங்களா? அப்ப என்ன பார்க்கிறோம், அங்கே மிகப்பெரிய ஒரு தேவை. அங்கே
சாதாரண தேவை இல்லை, 20,000 பேர்களுடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட வேண்டும். மிக பெரிதான ஒரு தேவை. ஆனால் கையில் இருப்பதோ எத்தனை? கையிருப்பு எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன்கள். போதுமா? பத்துமா? 20,000 பேர்கள், மிகப்பெரிய தேவை. ஆனா கையிருப்போ ரொம்ப கொஞ்சம், 5 அப்பம் 2 மீன். யோசித்து பாருங்க. இப்படித்தான் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்பொழுது அவருடைய கைக்கு அந்த 5 அப்பங்களும் அந்த 2 மீன்களையும் அவர் எடுத்து முதல்ல என்ன பண்றார் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஏதாயிலும் அடைக்கப்பட்டு இருக்குமேயானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும், மேல் நோக்கி பார்க்க வேண்டும், உன்னதரை நோக்கி பார்க்க வேண்டும், என் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். சரிங்களா? அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்னா ஏதோ வெளியில போய் நின்னுகிட்டு மேல தெரியுது பாருங்க நீல வானம், அதை பார்க்க சொல்லல. சரி, அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்கிறார், என் தேவையை காட்டிலும் பெரிதான ஒருவர் இருக்கிறார், என் குறைவை சந்திக்கக்கூடிய மேலான ஒருவர் இருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்களும் நான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். சரிங்களா அன்பானவர்களே? ஆனா நாம் என்ன செய்யறோம்? அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, அங்கிருந்து கிடைக்குமா, இங்கிருந்து கிடைக்குமா, இப்படி நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்தார் பாருங்க, அவர் மேல் நோக்கி பார்த்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். மனிதர்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, அவன் இவன் கொடுப்பான்னு பார்க்காதீங்க, உறவுக்காரர்களை பார்க்காதீங்க, சொந்த பந்தங்களை பார்க்காதீங்க, நீங்கள் சேமித்து வைத்திருப்பதை பார்க்காதீங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் அதை செய்தார் பாருங்க. அவர் வாங்கினதுமே வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கையில வாங்குற வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க வாங்குற சம்பளம் குறைவா இருக்கலாம், கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க கையில இருக்கக்கூடியது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கலாம், பரவாயில்லை, பரலோகத்தை நோக்கி பாருங்க. தேவன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன பல சமயத்துல என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கொஞ்சம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவேன், இதை வச்சு எப்படி என் ஃபேமிலியை ரன் பண்ணுவேன், இதை வச்சு என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவேன், இதை வச்சு எப்படி என் பிள்ளைகளை கரையேற்றுவேன், இதை வச்சு எப்படி என் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுவேன், இப்படியே நாம திகைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் கையில் இருப்பது கொஞ்சமா இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடியதா இருக்கலாம், குறைவானதா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை கவனியுங்கள், இங்க ஆண்டவர் அதுதான் செய்யறாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நோக்கி பாருங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அன்பானவர்கள், மேல் நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு தேவை. எப்பவுமே அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, எது கிடைக்காம போய் இருந்தாலும் சரி, எது எந்த நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள் கொஞ்சமா இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அதுக்கப்புறம் தான் அவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்த பிற்பாடு தான் ஆசீர்வதித்தார், அப்பங்களை பிட்டார், சீசர்கள் இடத்தில் கொடுத்தார், சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். 12 கூடை நிறைய 6 சம்பவங்கள் இருக்கு. அப்ப அந்த 6 சம்பவங்கள் நடக்கிறதற்கு முன்னால அடிப்படையாக என் ஆண்டவர் செய்த முதல் காரியம் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அப்படின்னா தம்மை அனுப்பின ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவரை நோக்கி பார்த்தார். தம்மை அனுப்பின பரம பிதாவானவர், தம்மை அனுப்பின பரலோக பிதாவானவர் அவரை நோக்கி பார்த்தார். அதுக்கப்புறம் தான் பாருங்க ஆசீர்வதிக்கிறாரு, சீசர்களுக்கு கொடுக்கிறாரு, ஜனங்களுக்கு கொடுக்கிறாங்க, இப்ப 12 கூட எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறோம். சோ எடுத்ததும் அவர் ஆசீர்வதிக்கல, எடுத்ததும் அவர் சீசர்கள் கையில கொடுக்கல. முதலாவது அவர் செய்த காரியம், அது கைக்கு வந்ததுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். நாம கையில வந்ததுமே என்ன பண்றோம்? அதையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல கொஞ்சமா இருக்க, ரொம்ப கம்மியா இருக்க, இதை வச்சு எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவேன், இதை வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன், பண்ணவே முடியாது.
நீங்க அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா பண்ணவே முடியாது. ஆனா ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் அதை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அதை கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக மிக பெரிதான ஒரு தேவை, ஆனால் கையிருப்போ ரொம்ப 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 கொஞ்சம். அந்த சூழ்நிலையில என் ஆண்டவர் கற்றுத்தந்த ஒரு பாடம் என்னவென்றால், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் காலை வேளையில கர்த்தரை நோக்கி பாருங்கள். மனுஷனை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, நீங்கள் நம்பினவங்களை பார்க்காதீங்க, நீங்கள் எதிர்பார்த்தவங்களை எல்லாம் பார்க்காதீங்க. 1000 பேர் சொல்லி இருப்பாங்க, நான் சப்போர்ட் பண்றேன், நான் உதவி செய்யறேன், நான் ஹெல்ப் பண்றேன், நான் உங்க கூட இருக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, முதல்ல கர்த்தரை நோக்கி பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில பல சமயத்துல என்ன செய்யறோம்னா, பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறுகிறோம், பார்க்க கூடாதவர்களை எல்லாம் பார்த்து விடுகிறோம். இல்ல, பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறி விடுகிறோம், பார்க்க கூடாதவர்களை எல்லாம் எல்லாரும் பார்த்துடும். கடைசியில ஒண்ணுமே கிடைக்க மாட்டது. அப்ப அன்பானவர்களை, இன்றைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன், பார்க்க வேண்டிய ஒருவரை பாருங்க. உங்கள் பரம பிதாவை நோக்கி பாருங்க, பரலோகத்தினுடைய தேவனை நோக்கி பாருங்க. என் ஆண்டவர், நல்லா கவனிங்க, இதை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மகா பெரிய தேவன், பிதாவுக்கு இணையானவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் இல்லைங்களா? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொன்னவர், வானம் எனது சிங்காசனம் என்று சொன்னவர். அப்ப அப்பேற்பட்ட ஒருவர் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவரே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்னா நீங்களும் நானும் ஏமாத்தீரோம். அவரே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்னா அதை விட அதிகமாக நீங்களும் நானும் அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நான் பார்க்க வேண்டும். எனக்குரிய ஒத்தாசை வானத்தில் இருக்கிறது, எனக்குரிய சகாயம் வானத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் அதை தான் செய்தாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எனவே அன்பானவர்களே, அடைக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் ஒவ்வொருவரும் அண்ணாந்து பாருங்கள், என் ஆண்டவரை பாருங்கள். சரி, அண்ணாந்து பார்த்துனா என்ன அர்த்தம்? என் இருதயத்தை உயர்த்த வேண்டும், என் தலையை உயர்த்த வேண்டும், என் கண்களை ஏறெடுக்க வேண்டும். சரியா? கீழ் நோக்கி பார்ப்பது அல்ல, அக்கம் பக்கத்தில் பார்ப்பது அல்ல, மேல் நோக்கி பார்க்க வேண்டும். Look up, don't look down, don't look side by side. ஒரு அக்கம் பக்கத்துல பார்க்காதீங்க, கீழே பார்க்காதீங்க, மேல் நோக்கி பாருங்க. எனவே அதைத்தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கதவை அடைச்சிருக்கிறார்னா முதல்ல சொன்ன 2 சத்தியங்கள் மறக்கவே கூடாது. அது என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அப்படி பண்றாரே தவிர என் தீமைக்காக அல்ல. 2வது, தற்காலிகமாகத்தான் கர்த்தர் அப்படி பண்றாரே தவிர நிரந்தரமாக அவர் அப்படி செய்வது கிடையாது. ஆகவே இப்பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவர் கதவை திறக்கணும்னா நான் மேல் நோக்கி பார்க்கிற அனுபவத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, 2வதாக, கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா 22 41 42. ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணினார் என்பதற்கு முன்பதாக அவர் எப்படி பண்ணினார்னா 41ல அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்ணாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். லாக்டவுனா நீல் டவுன். உங்கள் காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? முழங்கால் படியிடுங்க. உங்கள் காரியங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறதா? தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. முதலாவதாக மேல் நோக்கி பாருங்கள், 2வதாக முழங்கால் படியிடுங்க. சோ என் ஆண்டவர் செய்கிற ஒரு 2வது ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நுழைந்தது. இப்போ அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு லாக்டவுன் வரப்போகுது. அவரை லாக் பண்ண போறாங்க, இப்போ அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவரை சிறைபிடிக்க போறாங்க, அவரை கைது செய்ய போறாங்க. இனி அவரால் ஊழியம் செய்ய முடியாது, இனி அவரால் சுகம் கொடுக்க முடியாது, இனி அவரால் விடுதலை கொடுக்க முடியாது, இனி அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் சிறையாக்க போகிறார். அவரை சிறைபிடித்து
நியாயம் விசாரித்து அவர் சிலுவைக்கு அனுப்பப்பட போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த சூழ்நிலைக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவர் செய்த காரியம், அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நிலைகளிலே அவர் ஜெபித்து இருக்கிறார். வெறும் முழங்கால் மட்டும் இல்லை, பல நிலைகளில் அவர் ஜெபித்திருப்பதாக 4 நற்செய்தி நூலாசிரியர்களும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். சரியா? அந்த பல நிலைகளிலே ஒரு நிலை என்னவென்றால் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. இன்று கடுமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் முழங்கால நிற்கிறோம்? எத்தனை மணி நேரம் நாம முழங்கால நிற்க முடியுது? எவ்வளவு நேரம் நாம முழங்கால நின்று ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம முழங்கால நின்று வேதத்தை வாசிக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முடியாதவங்களை நான் சொல்லல, அவங்களால முடியாது, பரவாயில்லை. வயசானவங்க, மூட்டு வலி பிரச்சனை, முழங்கால் வலி பிரச்சனை, அவங்க பரவாயில்லை. ஆனால் முழங்கால் படக்கூடியவங்க கர்த்தர் சமூகத்தில் என்ன செஞ்சுதான் ஆகணும்? முழங்கால் படியிட்டு தான் ஆகணும். வாலிப தங்கச்சிமார்களுக்கு, வாலிப தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், அன்பானவர்களே, முழங்காலிலே நாம் நிற்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றார் பாருங்க, முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து இருக்கிறார். இல்லைங்களா? ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க இல்லையா, நீல் டவுன், உடனே பிள்ளைங்க என்ன செய்யுங்க? முழங்கால் போடுது, முட்டி போடுதுங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, முழங்கால் படியிடுங்க. நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? முழங்கால் படியிடுறது இல்லை. பிரியமானவர்களே, முழங்காலிலே நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உட்கார்ந்துகிட்டே ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்றோம், படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றோம், முழங்காலுக்கு நல்ல மெத்துன்னு நல்ல ஒரு மேட்டு போட்டு ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவரை பாருங்க, இங்க அந்த கெத்செமனே தோட்டத்துல மேட்டு போட்டு அவர் ஜெபம் பண்ணல, இடத்தை சுத்தப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணல. அந்த கெத்செமனே தோட்டத்துல அங்கே கற்கள் இருக்கிறது, முட்கள் இருக்கிறது, மண் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, தூசி இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு நடுவில் அவர் அங்க என்ன பண்ணி இருக்கிறாரு? முழங்கால் படியிட்டு ஜெபித்து இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னா, விடுதலையாக்கி கொடுக்கணும்னா, அவர் சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட வேண்டும். எனவே தான் ஃபாதர் பெர்மான்ஸ் அவர்கள் பாடுகிறார்கள், முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் என்றால் என்ற பாட்டில அவர் பாடுறாரு, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அப்ப முழங்கால் படியிடும் பொழுது நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருக்கு அரைவாசியா கொடுக்கல, கால்வாசியா கொடுக்கல, முக்கால்வாசியா கொடுக்கல, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். முழுமையாய் ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளம் தான் முழங்கால்க. சரிங்களா? அன்பானவர்களை கவனித்து பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் நேர் முழங்காலிலே நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூளையினால் சாதிக்க முடியாததை உங்கள் முழங்கால்களினால் சாதிக்க முடியும். முழங்கால் யுத்தம், முழங்கால் ஜெபம், இது எல்லாம் இன்றைக்கு நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது சொல்ல போனா இன்றைக்கு நிறைய புது உபதேசங்கள், நூதன உபதேசங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அதுல ஒரு உபதேசம் தான் ஹைப்பர் கிரேஸ் சொல்றாங்க, மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், என்ன வேணுமானாலும் பண்ணலாம். சரி, ஆண்டவர் ஒன்னும் செய்ய மாட்டார், ஒன்னும் பண்ண மாட்டார், நீங்க எப்படி வேணுமானாலும் வாழலாம், என்ன வேணுமானாலும் பண்ணலாம், அப்படிங்கிறது தான் ஹைப்பர் கிரேஸ். ஆனால் இப்ப அந்த அந்த உபதேசத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ண வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், பிரசங்கத்தை கேட்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம், ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அது போல இல்லை பிரியமானவர்களே. அதே போல அந்த அப்படிப்பட்ட அந்த நூதன உபதேசங்களுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய ஆவிக்குரிய பல்வேறு திருச்சபைகளில ஜபங்கள் காணாமல் போயிருக்கிறது. ஒரு காலத்துல முழு இரவு ஜபம், 24 மணி நேர ஜபம், சங்கிலி ஜபம், தனி ஜபம், மலை ஜபம், கடற்கரை ஜபம், இப்படி பல ஜபங்கள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஜபங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. சரி, ஏதோ அதாவது முழங்கால் ஜபம் என்று ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு சரி முழங்கால் இல்ல, அட்லீஸ்ட் ஜபமாவது இருக்கா, அதுவும் இல்லாம போயிருக்கு. சரிங்களா? யோசித்து பார். பாஸ்டர் கூட சொன்னார், செவ்வாய்க்கிழமை தோறும் ஜபம், வர்றவங்க வாங்க, அவர் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஜபம் இன்றைக்கு நமக்கு அவசியம். சரி, இந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்துல ஜெபிக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமை. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாய் காணப்படுகிறது. ஆகவே ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதுவும் முழங்கால் படியிட்டு சில மணி நேரங்களாவது, சில நிமிஷங்களாவது ஜெபம் பண்ணுங்க.
ஒரு தேவனுடைய பக்தருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில அதில் அவர் சொல்றாரு, இந்த வேத புத்தகத்தை நான் 100 முறை வாசித்து முடித்து இருக்கிறேன். எத்தனை தடவை? 100 times from Genesis to Revelation. இந்த 66 புத்தகத்தையும் நான் 100 முறை வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வாசிக்கிற வேளையில அடுத்த பேராகிராஃப்ல அவர் சொல்றத படிக்கும் போது எனக்கு நான் திகைத்து போனேன். என்ன சொல்றாருன்னா, அந்த 100 முறையும் முழங்காலியே நின்று நான் இந்த வேதத்தை வாசிச்சு முடிச்சேன். யோசித்து பார்த்தேன், நம்ம ஜெபம் பண்றதுக்கு கூட முழங்கால நிக்கிறது இல்ல, பைபிள் படிக்கிறதுக்கு எங்க முழங்கால நிக்க போறோம்? இல்ல இல்லை பிரியமானவர்களே. அவர் பாருங்க, 100 தடவை இந்த வேதத்தை வாசித்த போது அவர் அன்பாளர்கள் முழங்காலியே அந்த 100 தடவையும் இந்த 66 புத்தகங்களை அவர் வாசித்து முடித்திருக்கிறதாக அவருடைய பயோகிராபியில எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸ்காட் என்கின்ற ஒரு தேவ மனிதர் அவர் சொல்லுகிறார், ஸ்காட் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஆண்டவருக்காக தீவிரமாக ஓயாமல் ஊழியம் செய்து உழைத்து தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ ஆலோசனைகள் ஒன்றும் அவருக்கு பலனளிக்காதபடியினாலே அவர் மரணத்திற்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மிஸ்டர் ஸ்காட் அவர்களே, இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் மரித்து விடுவீர்கள் சொல்றாங்க. அவருடைய பல்ஸ், அவருடைய ஆக்சிஜன் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி அவங்க சொல்றாங்க, இன்னும் அரை மணி நேரத்துல நீங்கள் மரித்து விடுவீர்கள் மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்படிங்களா டாக்டர், பரவாயில்லை இருக்கட்டும், சரி இப்போ தயவு செய்து எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. அவரால் எழுந்திருக்க முடியாது, படுத்த படுக்கையில இருக்கிறார், சரிங்களா? சோ அவர் கேட்கிறாரு டாக்டர்ஸ் கிட்ட, இன்னும் அரை மணி நேரத்துல நான் செத்து விடுவேன் இல்லையா? பரவாயில்லை, தயவு செய்து எனக்கு ஒண்ணு செய்யுங்க, என்ன எப்படியாயிலும் தூக்கி நிறுத்தி முழங்கால நிக்க வைங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். இந்த கடைசி நேரத்துல எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய, என்னால எந்திருக்க முடியல, என்னால நடக்க முடியல, என்னால இந்த படுக்கையை விட்டு அமர முடியல, என்னை தயவு செய்து நீங்க தூக்கி என்ன முழங்கால நிக்க வைங்க. அவருடைய ஆசை பத்திகள் அன்பானவர்களே. கடைசியில முழங்கால் படியிட்டபடியே தன்னுடைய உயிரை அவர் துறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக முழங்கால் படியிடுதல், முழங்காலினுடைய ஜபங்கள் அவ்வளவு அவசியமான ஒன்று. பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் கண்ட ஒரு உண்மை சம்பவம். அதாவது பாரிஸ்ல அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்கு, செயின்ட் மேரிஸ் சர்ச். அந்த சர்ச் உள்ள வந்து ஒரு புக் ஷாப் ஒன்று இருக்கிறது, குட் பாஸ்டர் புக் ஷாப் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ புத்தக நிலையம் இருக்கிறது. அந்த புத்தக நிலையத்துல சில புத்தகங்களை வாங்குவதற்காக அந்த ஆலய வளாகத்துக்குள்ள போறேன். அப்படி போகும்போது எனக்கு முன்னால ஒரு மாருதி ஆம்னி போய் கொண்டு இருக்கிறது. அந்த மாருதி ஆம்னி வந்து கட்டாயம் அவர் ஒரு கத்தோலிக்க நபர், அதை ஓட்டி கொண்டு போகிறவர் ஒரு கத்தோலிக்க நபர். அந்த டிரைவர் சீட்டுக்கு மேல ஜெபமாலை தொங்கிக் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அவர் ஒரு கத்தோலிக்க நபர் தான், சந்தேகமே இல்லை. அந்த மாருதி ஆம்னி காருக்கு பின்னால கண்ணாடியில ஒரு ஆங்கில வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆங்கில வாசகம் என்னவென்றால், நோ இமெயில் பட் நீ மெயில். நோ இமெயில் பட் நீ, KNW, நீ மெயில். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இமெயில். அப்படி தட்டினதுமே அடுத்த நொடி பொழுதுல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போய் சேருகிறது இல்ல? கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த செய்தி அவ்வளவு துரிதமாக ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால அவரை போய் சேருகிறது. அது இமெயில். அப்போ இமெயிலே அவ்வளவு ஃபாஸ்டா போகும்னா, நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற அந்த ஜபம் என்கின்ற அந்த நீ மெயில், அந்த முழங்கால் ஜபம், அந்த நீ மெயில் வந்து அதை காட்டிலும் அதிவேகமாக பல மண்டலங்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய என் பரம தகப்பனார் இடத்துல போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அதை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதாவது நீ மெயில் இஸ் ஃபாஸ்டர் than இமெயில். இமெயில விட ரொம்ப வேகமாக, அதிவிரைவாக, துரிதமாக போகக்கூடிய ஒன்று நீ மெயில், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு கத்தோலிக்க நபர் சொல்றாரு பாருங்க, நோ இமெயில் பட் நீ மெயில். நீங்க கத்தோலிக்க மக்களை பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க ஆலயத்துல போனதுமே அவங்க முழங்கால நிற்பாங்க. தெரியும், நம்ம அவங்கள 1000 குறை பேசணும்,
ஆனா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு. அவங்க நேர் முழங்கால நிற்பாங்க. நாம எல்லாரும் 4 கால் முழங்கால நிற்போம். 2 கையை ஊனிக்கிட்டு, இல்ல இப்படி சாய்ச்சிக்கிட்டு அப்படி சாய்ச்சிக்கிட்டு. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நேர் முழங்கால நிற்பாங்க. இன்றைக்கு அவர்களிடத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. சரி, இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டார். சரிங்களா? சோ 2 காரியங்கள். முதலாவதாக வானத்தை அண்ணாந்து பார்த்தார், மேல் நோக்கி பார்த்தார். இரண்டாவதாக முழங்கால் படியிட்டார். இந்த 2மே யார் செஞ்சாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் மற்ற தேவ மனிதர்களை எடுத்து உதாரணப்படுத்தி பேசல. பழைய ஏற்பாட்டில் யாரோ சில பக்தர்கள், புதிய ஏற்பாட்டில் யாரோ சில பக்தர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அவங்க வாழ்க்கையிலிருந்து நான் பேசல. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த 2 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவரே மேல் நோக்கி பார்த்திருக்கிறார்னா நாம அதை விட அதிகமாக அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரே முழங்கால் படிட்டு ஜெபித்து இருக்கிறார்னா அதை விட அதிகமாக நீங்களும் நானும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கதவை அடைத்து இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறதா? ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு முடக்கப்பட்டு இருக்கிறதா? அன்பானவர்களே, கவனியுங்கள். அதுல 2 சத்தியங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தர் அப்படி செய்கிறார்னா அது தற்காலிகமே தவிர அது நிரந்தரம் அல்ல. அடுத்து 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தோம், திறந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது ஆதியாகமத்தில். ஆகவே அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அடைத்த அதே ஆண்டவர் மறுபடியும் திறக்கிறவராக இருக்கிறார். நீங்களா திறந்துடாதீங்க, அல்லது மனுஷாளர்களை கூப்பிட்டு அவங்கள திறக்க சொல்லாதீங்க. யாரை கூப்பிட்டு நீங்க திறக்க சொல்றீங்களோ அவனே மறுபடியும் அடைச்சிட்டு போயிடுவோம். நீங்களா திறந்தீங்கன்னா அது ஏதாவது குழப்பமா போயிடும். எனவே கர்த்தர் திறக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தில் காத்திருங்க. நிச்சயம் அவர் ஒரு நாள் திறப்பார். ஏன்னா அவர் தான் அடைச்சார். அவர்கிட்ட தான் திறவுகோல் இருக்கிறது. தாவீதின் திறவுகோல்களை உடையவர். அவர் தான் கதவை அடைச்சு சாவியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ திறக்கணும், யாருக்கு திறக்கணும், எந்த நேரத்துல திறக்கணும் அவருக்கு நல்லாவே தெரியும். எனவே அவர் ஏற்ற வேளையில திறக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அது தற்காலிகம், நிரந்தரம் அல்ல. இரண்டாவது, என்னுடைய நன்மைக்காகத்தான் அவர் அடைக்கிறார். என்ன நன்மை? ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பும்படி, தப்புறதுக்காக, என்னை வாழ வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி பண்றார். என்னை உயர்த்துவதற்காகத்தான் கர்த்தர் அப்படி பண்றார். நான் இன்னும் இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அப்படி பண்றார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்கள் முழுக்க அநேக நாச மோசங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை தப்ப பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தரின் வாழ்க்கையில கதவை திறக்கணும்னா 2 காரியம் செஞ்சா போதும். ஒன்று, மேல் நோக்கி பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள். 2வது, முழங்கால் படியிடுங்கள். சரி, ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். லாக்டவுன். முதல்ல என்ன செய்ய? லுக் அப். சொல்லுங்க, லாக்டவுன். எல்லாரும் சொல்லாம, லாக்டவுன், லாக்டவுன், லுக் அப், லாக்டவுன், லுக் அப். முதல்ல லாக்டவுன், லுக் டவுன் சொல்றாருங்க. லுக் அப், லாக்டவுன், லுக் அப். இரண்டாவது, லாக்டவுன், நீல் டவுன். சிட் டவுன் இல்ல, kneel down. இல்லையா? lockdown, kneel down. So ரெண்டே விஷயம். lockdown, look up. lockdown, kneel down. மறுபடியும் ஒருவேளை லாக்டவுன் வரலாம், தெரியாது. ஆனா நாம செய்ய வேண்டியது என்னது? look up. அவரையே பார்ப்பேன். kneel down. அவர் சமூகத்தில் முழங்கால் படிப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். praise the Lord. திருமண காண்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட புதிதாக யாராக அவருக்கு வந்து தெரிவிச்சதால் நாமத்தினாலே திருச்சபை சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் விசுத்தமாக தொடர்ந்து தேவனுடைய ஆண்டவரை பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்கிறேன். கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து செபிக்கிறான். இந்த நாளிலே கூட அதே வார்த்தை நாம் சேர்த்திருக்கிறோம். நாட்களிலே சில பிரயாண மக்கள் போது ஆண்டவர் இந்த மலைகள் உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கதவு அடைக்கப்பட்டது முழு ஊரடங்காக ஏற்கனவே 1 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பெண்ணுக்குள்ளே இருந்தான் என்று வாசிக்கிறோம்.
ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பத்தை அடைத்தான் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். எரேமியா சொல்லுகிற பார்வை பார்த்து நான் அடைக்கப்பட்டது, நான் தேவனுடைய ஆலயத்திற்குள் வர முடியாது என்று சொல்லுகிறான். ஆனாலும் கூட அடைக்கப்பட்டது தற்காலிகம் தான். அடைத்திருக்க நிரந்தரமாய் அடைப்பவர் அல்ல, அவர் தற்காலிகமாக அடைக்கிறார். என் நன்மைக்காக, வருகிற அழிவுக்காக, ஆபத்துக்காக, அவர்களுக்காக அடைத்திருக்கிற தெய்வம் விதமாக அவரே திறந்துவிட அவர் நல்லவராய் இருக்கிறபடியாலே அதற்கு நன்றி சொல்லும். அடைப்புகள் நம்முடைய வாழ்க்கை கடந்து வருகிற வாழ்க்கை குடும்ப அடைக்கப்படுகிற போதெல்லாம் அதனை போல் அனார்ந்து பார்க்கிற அனுபவத்தையும், இரண்டாவதாக விலங்குகள் படியிட்டு செபிக்கிற அனுபவத்தையும் நான் கற்றுக் கொண்டிருக்கிறோம். அநேக நாட்கள் நாம் விலங்குகள் படியாத அனுபவங்களுடைய வாழ்க்கையை காணப்படலாம். ஆனால் எனக்கு தேவன் நம்மோடு பேசிட்டு வார்த்தைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லும். அநேகருடைய முகங்களை பார்த்து அண்ணாந்து பார்த்து தோற்று போட, ஏமாந்து போட, சோர்ந்து போட, ஆனால் வேதம் சொல்லி அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் வெட்கப்படக்கூடாது என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் குமாரன் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கிறபோது அவருடைய முகங்கள் அவர் பிரகாசிக்கப்படுகிற ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன். நன்றியின் தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதாலே காரணங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. தேவனுடைய மகிமையின் பிரசனங்களை நிரப்பிடுவதற்காக சொல்கிறேன். தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் அதுகளை நிரப்பி நலனாய் மாற்றி அபிஷேகத்தில் என்னை ஆட்கொள்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரப்படுகிறோம் தகப்பனே. இதனால் நாங்கள் கேட்கிற தேவ வார்த்தைகளை ஸ்தோத்திரம். அருமையான தூதருக்கு வார்த்தை கொண்டு வந்தீராண்டவரே. அப்பா ஸ்தோத்திரத்தை பேசுகிற வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நாட்கள் உண்டு, எங்கள் குடும்பத்தில் அடைக்கப்பட்ட நாட்கள் உண்டு, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நாட்கள் உண்டு தகப்பனே. ஆனால் அது நிரந்தரமாக இருந்தது இல்லை. என் கர்த்தர் ஏற்ற நாளில் எங்கள் வாழ்க்கையை திறந்த வாசலை வைத்து அனுபவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற குடும்பங்களுக்காக, இனிய தரப்பவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சோதரிக்கிறோம் அந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் அநேக வீரர்களே, அநேக ஊழியர்களுக்கு, அநேக சபைகளுக்கு அனுபவரை ஆசிரியர்களை வைத்திருப்பதற்காக சொல்கிறேன். சோதரிக்க கொடுத்த பிள்ளைகளுக்காக தங்களை நாங்கள் சோதனை போல எல்லா இடத்திலும் நாம மகிழ்ப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தையை அந்த தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுங்க. அழைக்கப்பட்டது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் திருப்பாரின் பிறப்பாரின் விசுவாசத்தோடு கடல் போல கட்டலான இருவரையும் கொடுக்கபடியாக ஜெபிக்கிறோம். ஒருவருக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் முற்றுமையாக வாக்கு ஸ்தோத்திரம். இதனால இந்த வார்த்தை காண்கிறேன். அந்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற தகப்பனே. ஒரு புதிய ஆண்டில நன்மைகள், சுகம், பாதுகாப்பு, சகல பிரயாசங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கடந்து இருக்கும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. சொல்லிக்காக சொல்லுகிறோம். ஒரு வாழ்க்கை காணாமல் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்களின் புதிய நன்மையும் கிருபைகளும் அருமையான சூழ்நிலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது பிறந்தநாளை காண்பிச்சுனால், திருமண நாளை காண்பிச்சு அவருடைய இயேசுவின் நாமத்தில் சபையாய் சேர்ந்து மனதார வாழ்த்துகிற ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக இந்த ஆயுத புரியாத வந்து பறக்க சொன்னார். நாங்கள் சபையாய் சேர்ந்து மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது நல்லதென்று நடந்து போது தேவன் கிருபை பார்க்கும்படியாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற எல்லா தொழிலைக்கும் ஆபத்துக்கும் விலகி என்னை பாதுகாத்துக் கொள்வீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்கிறோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்படி உலகே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானமும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை நம் யாவரோடும் நம்முடைய ஊழியர்களோடும் மற்ற சகல பிரயாசம் கேட்டு தேவ வார்த்தைகளுக்குள்ள இந்த வாரத்தில் பிறந்த தேவ துறைகளோடு அழைத்திருந்து காப்பதாக.